இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் அல்லது குடும்ப தகராறுகள், குடும்ப பிரச்சனைகள் யாருக்காவது ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். ஓரளவுக்கு எல்லா அமைப்புகளுக்குமே உங்களுக்கு நன்மையாக இருக்குது. இந்த கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரம்னு வரும்போது இந்த 4 மாதம் ஓரளவுக்கு கூட்டுத்தொழில் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ நல்ல முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஜென்மத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது ஜென்ம ராசியில் சந்திரன் மீது குரு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. ஆனால் அது ஜாதகத்தில் குரு இருக்கின்ற பொழுது குரு சந்திர யோகமாக அமையும். அது ஒரு ஆகச்சிறந்த யோகம். ஆனால் கோச்சாரம்னு வருகின்ற பொழுது ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு நவக்கிரக குரு பகவானினுடைய வக்கர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது நமக்கு தெரியும். அந்த விதத்தில் இது வக்கர பெயர்ச்சின்னு சொல்லுவோமுங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு. எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும். அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷபராசியில் வீற்றிருக்கின்றார். அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். ஏறத்தாழ 4 மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது. இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும், எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம். நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு, ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது. ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன். அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வக்ர குருவின் பெயர்வு கிட்டத்தட்ட இந்த 4 மாதம் இருக்குன்னு பார்த்துட்டோம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிடுங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கின்றார் என்றால் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும். குரு வக்ரம் பெறலை, நார்மலாக தான் இருக்கா குரு உங்கள் ஜாதகத்தில், இயல்பாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த பதிவு பெரிதாக பொருந்தாது. நீங்கள் பெரிதாக அது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. குரு வக்ரம் பெற்றிருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. கூட ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. ஒவ்வொரு பலன்களுக்கும் இந்த தசாபுக்தி நடந்தாலும் சொல்லுவேன். இந்த பலனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அந்த தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அன்பு நண்பர்களே, ஜென்ம ராசியில் குரு வக்ரம் பெறுகிறார். ஜென்மத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது ஜென்ம ராசியில் சந்திரன் மீது குரு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. ஆனால் அந்த ஜாதகத்தில் குரு இருக்கின்ற பொழுது குரு சந்திர யோகமாக அமையும். அது ஒரு ஆகச்சிறந்த யோகம். ஆனால் கோச்சாரம்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஜென்ம குரு அப்படிங்கிறது பெரும்பான்மையான விஷயங்களுக்கு நன்மை கிடையாது என்றாலும் அவருடைய பார்வை சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அந்த வகையில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எந்த விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னா திருமண அமைப்புகளுக்கு ஆகச்சிறந்த காலகட்டம். அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுடைய திருமண அமைப்புகள் கைகூடி வருமானால் இந்த குரு வக்ர பயிற்சி அதுக்கு நல்லபடியாக துணை புரியும். அது எப்படி கைகூடி வரும்? அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள். நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் குருவும் வக்ரமாக இருக்காருன்னு பாருங்கள். ஆயிருக்குன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். கல்யாணத்துக்கான பீரியட் உங்களுக்கு நெருங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? முயற்சிங்க. 2வது, புத்திரபாகியத்துக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம். இத்தனைக்கும் ஜென்மகுரு தான், ஆனாலும் அவர் பார்வையின் பலத்தால் இதெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. சரிங்களா? அந்த விதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பும் உண்டு. தாராளமாக முயற்சிங்கள். ஒரு சிலருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படிங்க, புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது பிசிஓடி இருக்கலாம், இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இது சம்மந்தமாக ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மெடிக்கலாக அப்படின்னு சொன்னால், அந்த மருத்துவத்தின் உதவியினால் தற்பொழுது புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஒரு முறை குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அப்படியே ஜாதகப்படி 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க. உறுதியாக திருமணத்திற்கான அமைப்பு கைகூடி வந்துடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு இதில் ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருமண அமைப்புன்னு சொன்னோம். அதே போல் இங்கே புத்திரபாக்கியம் சொன்னோம். ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, பல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குங்க குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் அல்லது குடும்ப தகராறுகள், குடும்ப பிரச்சனைகள் யாருக்காவது ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும்.
அப்படியே ஜாதக தசாபுக்திக்கு வாங்க. உங்கள் ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பிரச்சனையினுடைய வீரியங்கள் குறைந்த வண்ணம் காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? சரி, அதனை அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்பு, வருமானம் இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் புதிதாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பானதாக இல்லை. ஆனால் ஒரு வேலையில் இருக்கேன், அங்கேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அல்லது டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு துணை புரியும். இப்போ நான் சொல்கிற எல்லா பலனுமே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். குரு வக்ரமாகலை, இந்த பதிவு ஆஃப் பண்ணிட்டு வெளில போயிருங்க, உங்களுக்கு இது பொருந்தாது. சரிங்களா? குரு வக்ரம் பெற்றால் மட்டும்தான் இந்த பலன்கள் பொருந்தும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்போது யாரெல்லாம் இந்த ஜாப் சேஞ்சஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே ஜாபை குயிக் பண்ணிவிட்டு வேறு இடத்துல ஜாபுக்கு முயற்சி பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருப்பீங்க இல்லையா, தாராளமாக முயற்சிக்கலாம். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான முறையில், நல்ல மேன்மையான முறையில் அந்த ஜாப் சேஞ்சஸ் கிடைச்சே தீரும். முயற்சிக்கலாம். தசாபுக்தி நடக்கலை அப்படின்னா நீங்கள் முயற்சி தான் செய்வீங்க, கிடைக்காது. சரிங்களா? தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த சிந்தனை பலனாக மாறுங்கிறதுல நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, ஆலய தரிசனங்கள். நீண்ட நாளாக இந்த தொலைதூரத்தில் ஒரு ஆலயம் இருக்குங்க. நம்ம அது வருஷத்தில் ஒரு முறை இந்த மாலை போட்டு சபரிமலைக்கு போகிற மாதிரி போயிட்டு வர்ற மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கிற புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 4 மாதத்தில் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் குயிக்காக அது கிடச்சிரும். டப்புன்னு டூரை போட்டு ஒரு 4 கோயிலை சுற்றிட்டு வந்துடுவீங்க 2 நாள். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். ஆக நேர்த்திக் கடன்கள் செலுத்துவது, தொலைதூர பிரயாணங்கள், ஆலய தரிசனங்கள் செய்வது, இதற்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கிறதோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கைகூடி வந்துடும். சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதனை அடுத்த அமைப்பாக எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து ஏதாவது ஒரு சொத்து வரணும், இல்லை ஒரு பொருள் வரணும், இல்லை ஒரு உதவி வரணும், ஆனால் தடைபட்டு நிற்குதுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புடையவர்களுக்கு இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு வரவாக கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம், நல்ல முறையிலேயே அது அமையும். யாருடைய ஜாதகப்படியும் 9ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக தகப்பனார் வழியிலிருந்து இந்த 4 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம் வந்து சேரும், ஒரு நல்ல செய்தியாச்சும் வந்து சேரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை அல்லது பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனை அல்லது வழக்கு சார்ந்து பிரச்சனை இப்படி எதுவும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த காலகட்டம் அந்த வழக்குகள் சார்ந்து ஒரு சில நல்ல ரிசல்ட்ஸை, குட் ரிசல்ட்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையும் புக்தியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த அமைப்பு மிகச்சிறப்பானதாக அமையும், மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வழக்குகளை எல்லாம் சார்ந்து வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஓகேங்களா? இது ஒரு அமைப்பு. சரி, வேற என்னங்க விஷயம் இந்த காலகட்டத்தில் நன்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஓரளவுக்கு எல்லா அமைப்புகளுக்குமே உங்களுக்கு நன்மையாக இருக்குது. இந்த கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம்னு வரும்போது இந்த 4 மாதம் ஓரளவுக்கு கூட்டுத்தொழில் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ நல்ல முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யாருடைய ஜாதகப்படி 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோடுதோ அவங்களுக்கு அந்த விஷயங்களில் நல்ல நகர்வுகள் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. அதை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு மேன்மை. எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் கடுமையான மனக்குழப்பங்கள் ஏற்படும். இப்போ சொன்ன பாருங்க, நம்ம இவ்வளோ நல்ல ப்ரெடிக்ஷன் இது எல்லாமே நடக்கும், ஆனால் அது இயல்பாக நடக்காது. அந்த இயல்பாக நடக்காதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்க? ஒரு விஷயம், ஒரு 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 பொருள் வாங்க கடைக்கு போகிறீங்க, ஒரு பைக் எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு வண்டி ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, ஒரு சவர நகை வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி போனோம், செலக்ட் பண்ணோம், வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது இயல்பானது. ஜென்மகுரு இல்லைன்னு சொன்னால், இந்த ஜென்மகுரு என்ன பண்ணும்னா அதுக்கான பணத்தை திரட்டுறதுக்கு 10 நாள் ஓடுன்னு ஓட வைக்கும், அலைன்னு அலைய வைக்கும். லாஸ்ட் மினிட்ல தான் கைக்கு கிடைக்கும்.
அதன் பிறகாக ஒரு பொருளை வாங்குறதுக்கு போகிறீங்க பாருங்க, 1008 தடங்கல்களை 1008 மனக்குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வீண் மனக்குழப்பம், வீண் பதட்டத்தாலேயே நிறைய விஷயங்களை மிஸ்டேக் பண்ணி செய்வீங்க. இறுதியா வெற்றி அடைஞ்சிரும். ஆனா 10 தவறுக்கு பிறகுதான் அது 11வது முறை தான் வெற்றி ஆகும். இந்த குழப்பத்தை தான் ஜென்ம குரு தருவார். அப்போ அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது, சிந்தித்து செயலாற்றணும். உங்களுடைய வழிகாட்டிகளிடம் சரியான ஆலோசனை பெற்று அதன் பிறகு செயல்படணும். இல்லை உங்கள் நலம் விரும்பிகளிடம் இது சரியாப்பா தப்பாப்பா பண்ணலாமா வேணாப்பா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்ட அதை பண்ணுறது நல்லது. 1க்கு 2 முறை யோசிச்சு பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்போ உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதகப்படியும் 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குது அப்படின்னா உறுதியாக உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம சொன்ன எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பண்ணுவோம், சுப விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் டக்குன்னு சைடில் எங்கேயாவது ஒரு கடனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தில்? நீங்கள் ஒரு வீடு கட்டுறது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உரிமை, அது நம்ம தடுக்க முடியாது. 10 ரூபாய்க்கு வீடு கட்ட போறீங்க செலவு பண்ணி அப்படின்னா 10 ரூபாயுமே கடன் வாங்குறது தப்பு. இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படிதான் போய் சிக்கிடுவீங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திற்கும் பெரிய அளவு கடனை ஏற்படுத்தாமல் கையிருப்பை வச்சு என்ன இருக்கோ அதை சிக்கனமா பண்ணிக்கிறது நல்லது. அல்லது பெரும்பான்மையான பணத்தை கையில் வச்சுக்கிட்டு சிறுபான்மையான பணத்தை மட்டும் லோன் எடுத்து பண்றது நல்லது. அதை நீங்க மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? உங்க ஜாதகப்படியும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா தேவையில்லாத பெரிய பெரிய லோன்ல போய் மாட்டிக்குவீங்க. ஆக அதை எதுவும் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ஆக சிந்தித்து செயலாற்றுவது ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆகச்சிறந்த பரிகாரம். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.